ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம இந்த உலகத்துல பிரிவு எடுத்ததும் மாயாவின் பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கோம். எப்படி மாயா நம்ம பிடித்துக் கொள்கிறதோ அது போல நாமும் சில காரியங்களில் மாயாவை பிடித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் கிருபையினால சூரிய ஒளி மாயாவான இருட்டு விலகிவிட்டாலும் நாம பிடித்துக் கொண்டிருக்கும் இந்த என் வீடு, என் வாசல், என் மனைவி, என் குழந்தை, என் குட்டி, என் சொந்தம், என் பணம், என் நகை நட்டு, என் ஆளுமைங்கிறது நாம விட்டு போறதே கிடையாது. பகவான் நமக்கு ஆரம்பத்துல கொடுத்திருந்த 2% ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இதுவும் நம்ம தியாகம் பண்ணாதான் அந்த மாயாவின் முழு பிடியில இருந்து நம்ம விலக முடியும். ஆகவே நாம் மனப்பூர்வமாக இந்த உலகத்தில் இருந்து பரிபூர்ண சரணாகதி பிளஸ் டோட்டல் டிட்டாச்மெண்ட் ஆனாதான் நாம் பகவான்கிட்ட போய் சேர முடியும். நம்ம அந்த அது வரைக்கும் இந்த மாயாட்டை மாட்டிட்டு நம்ம பகவான் நம்ம மாயாட்டிலிருந்து விடுவிச்சா கூட அந்த நாம விருப்பத்தினால இந்த 2% விருப்பத்தினால பகவான் இருந்து முழுமையா இந்த மாயாட்ட இருந்து விலக முடியாது. அப்படி இந்த குரங்க பிடிக்கிறவங்க ஒரு பாட்டில 2 கடலை பருப்பை போட்டு அந்த பாட்டில அந்த குரங்கு இருக்கிற இடத்துல போட்டு வந்த அந்த குரங்கு அந்த கடல் பருப்பு ஆசையினால அந்த வெண்ணெய் அதுக்கு கை நுழையிற அளவுக்கு தான் என்னோட தலை இருக்கும் என்ட்ரன்ஸ், பாட்டிலோட என்ட்ரன்ஸ். அதுபடியே கையை விட்டு அந்த கடல் பருப்பை எரிக்கி பிடிச்சுட்டு வெளியே இருக்கும் போது கை வெளியே வராது. அந்த மாதிரி அந்த அட்டாச்மெண்ட்ல நம்ம அதுக்குள்ளேயே போட்டுட்டு வெண்ண கையை எடுத்துடணும். நாம அந்த உலக ஆசைகள்ல இருந்து இந்த 2% விடுபட்டு நம்ம கையை எடுத்துடணும் முழுசா. அப்பதான் நம்ம பகவான் நமக்கு மாயாவை விரட்டினா கூட நாம மாயாவை பிடிச்சுட்டு இருக்கிறதுனால பகவான் அந்த 2% இண்டிபெண்டன்ஸ்ல வேண்டி நம்ம முழுமையா மாயாவத்தை வெளியே வர முடியாது. அப்புறம் நம்ம கர்மாதீனமான இந்த உலகத்துல பிராரப்த கர்மத்தை செஞ்சு நம்ம பாவ புண்ணியங்களை அனுபவிக்கிறதுக்காக இந்த பிறப்பை எடுத்துட்டு இருக்கோம். அவ்வாறு செய்யும் போது ஒரு ஜீவன் மற்றொரு ஜீவனிடம் அன்பு பாராட்டுவது இயற்கையான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கு. அதோட அவர்களிடம் பற்றும் அட்டாச்மெண்ட்டும் வந்து விடுறது. அதை ஸ்ரீகிருஷ்ணன் நீ உன்னோட டியூட்டியை மட்டும் செஞ்சிரு, அந்த அன்பையும் அட்டாச்மெண்ட்டையும் என்னிடம் வைச்சுடு, என்னிடம் செலுத்தி விடுன்னு சொல்லி சொல்றாரு. எப்படி ஒரு இலையின அரக்கல கலர் பொடியை சொல்லினா அது அந்த அதுக்கப்புறம் அந்த கலர் பொடியை அரக்கல இருந்து பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி பகவானிடம் நம்ம அன்பும் அட்டாச்மெண்ட்டும் நிரந்தரமா வைத்து விடணும். அந்த அழுக்கான துணியை துவச்சு அழுக்கான சேகரத்தை அலசாம சுத்தமான நல்ல தண்ணீர்ல அலசுற மாதிரி நம்ம அலசணும். அப்புறம் சட்டுவம் கரண்டி எல்லாம் இருக்கு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் சட்டுவம் கரண்டி அது எப்படி சட்டுவம் டூட்டி எப்படி அது கிளறி விடுறதுதான். கரண்டி விட டூட்டி அந்த அடுப்புல பாத்திரத்துல இருக்கிற கொதிச்சுட்டு இருக்கிற அந்த சமையல ஒண்ணு போல கிளறி விடுறதுதான் அந்த சட்டுவம் கரண்டியோட டியூட்டி. அந்த பாத்திரத்தின் பொருள் நல்ல கிளறி விடுறதுனால அதுபோல அது ஒரு நாமளும் ஒரு சட்டுவம் கரண்டி மாறி விடுங்கிற நம்ம டியூட்டி பண்றதுதான். எப்படி ஒரு நர்ஸ் டியூட்டியில அந்த பிரசவமாகிற குழந்தைகள் பேர்ல இந்த குழந்தையோட தாயார் மாதிரி அவ்வளவு அந்த நர்ஸுக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. அன்பு பாசனம் தன் டியூட்டியை மட்டும் பண்ணிட்டு போயிடுறா. அந்த குழந்தைகள் மேல எந்த பற்றோ இதுவோ கிடையாது. 2 குழந்தைகள் இறந்து போனா கூட
அதுக்காக ஒரு துக்கம் அனுசரிக்கிறது இல்லை நர்ஸு. அந்த நர்ஸுக்கு கடமையை செஞ்சுட்டு அவற்ற அந்த டியூட்டியில ரெக்கார்ட்ல பதிய வச்சுட்டு போயிட்டே இருக்கா. அந்த மாதிரிதான் நாம இருக்கணுங்கிறது. உலகத்துல உள்ளவர்களுக்கு வேதமே கைவிளக்காகும். வேதம் ஒன்றே அனாதியாய் எந்த காலத்தில் தோன்றியது என்று யாராலும் அறிய முடியாததாய், அனந்தமாய், எல்லையற்றதாய், சுதந்திர பிராணமாய் நிற்கும். மற்ற தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் வேதத்தை மூலமாக கொண்டு நின்றே பிரமாணமாக வேண்டும். பகவான் உறங்கும் போது அவரது மூச்சு காற்றில் இருந்து வந்தது வேதங்கள். அதே ரிஷி முனிகள் காற்றின் ஃப்ரீக்வன்சி, அதாவது அலையின் இந்த வைப்ரேஷனில் இருந்து பிரித்து தந்தை சொல்லுதல் மூலம் கீழ் இறக்கி மக்களிடம் கொண்டு சேர்த்தது பகவானின் அவதாரமான திரு வேதவியாசர். இதை 4 லட்சம் ஸ்லோகங்கள் விநாயகர் மூலம் எழுத்து உருவாக்கி இன்று நம் கைகளில் புத்தகமாக உருமாறி கிடைக்கும். மூலம் தோன்றாத காலம் ஒன்று இருந்தது. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், இன்ஃபினிட்டி ஜனம், அதாவது கணக்கில் அடங்காத காலத்தில் உலகம் தோன்ற வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் நினைத்த பொழுது அவர் சுயம்புவாக இந்த தோன்றினார். அவருடன் சேர்ந்து ஜீவாத்மாக்களாகிய நாமும் சைமல்டேனியஸ் அப்பியரன்ஸ் சொல்றது, அதாவது ஒரே நேரத்தில் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இல்லாமல் இருவரும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஜீவாத்மாக்களாகிய நாமும் சுயம்புவாக தோன்றினோம். ஜீவாத்மாக்களாகிய நாம் ஸ்ரீகிருஷ்ணரால் தோற்றுவிக்கப்படவில்லை. இருவரும் ஒரே சமயத்தில் சைமல்டேனியஸ் அப்பியரன்ஸ் தோன்றினோம். ஆகையால் நாமும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஒரே சமயத்தில் தோன்றியதால் அவருக்கும் நமக்கும் எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லை. We are equal to Sri Krishna two ways. ஆனால் ஸ்ரீகிருஷ்ணரால் நாம் தோற்றுவிக்கப்படவில்லை. ஒன்று என்னன்னா சனாதம், அதாவது பழையவன் அர்த்தம். இரண்டாவது என்னன்னா சேத்தன், சேத்தன்னா சைத்தன்யம், பியூர், சாஸ்டிட்டி, புனிதம். அதே சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணரே நினைத்தாலும் ஜீவாத்மாக்களை அழிக்க முடியாது. ஏனென்றால் நாம் ஸ்ரீகிருஷ்ணரால் தோற்றுவிக்கப்படவில்லை, சுயமாக தோன்றியவர்கள் தான். நம்முடைய டியூட்டி என்னவென்றால் நாம் 24 மணி நேரமும் ஸ்ரீகிருஷ்ணருக்கு சேவை செய்து கொண்டிருப்பதுதான். சேவா அஸ்மாக தர்மம் என்று சொல்லுவார்கள். ஸ்ரீகிருஷ்ணரும் ஜீவாத்மாக்களாகிய நம்மை தத்து எடுத்துக் கொண்டுள்ளார். நம்மை விட்டு அவரால் ஒரு கணமும் பிரிந்திருக்க முடியாது. சுபாவம் என்பது நாம் 24 மணி நேரமும் அவருக்கு சேவை செய்து கொண்டிருப்பது. மனித சுபாவமானது எப்பொழுதும் கியூரியாசிட்டி சொல்லுவார்கள், அதாவது எதிர்பார்ப்புகள் நிறைந்தது. அதாவது அவர் இல்லாத போது நாமும் ஏன் இந்த அவரோட படுக்கையில் படுத்துக்கொண்டு சுகம் அனுபவிக்க கூடாது, அல்லது அந்த அவர் உண்ணும் உணவை, அதாவது அந்த டேஸ்ட் நாமளும் ஏன் ருசி பார்க்க கூடாது, அல்லது இதையெல்லாம் அறிந்து கொண்ட அவர் நம்மை மேகமாக்கி, மழையாக்கி, மழையால் விளையும் தானியமாக்கி, தாய் தந்தையர்களின் சமன் ஆக்கி, நம்மை உலகில் படைத்து 2% இண்டிபெண்டன்ஸும் கொடுத்து, அவர் நீ என்னெல்லாம் மனதில் நினைக்கிறாயோ அவற்றையெல்லாம் அனுபவித்து விட்டு நீ வா என்று சொல்லி நம்மளை இந்த உலகிற்கு அனுப்பித்து விடுகிறார். அவரும் நம்மளுடன் ஜீவாத்மாவாகிய நம்முடன் எப்பொழுதும் ஒரு கணம் கூட விட்டு பிரியதில்லை.
இதையே இரண்டு விதமாக சொல்கிறார்கள். ஒன்று இப்ப நம் முன்னால நாம் சொன்ன மாதிரி, இரண்டாவது ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய் ஒரு 4 குழந்தைகள் பிறந்ததுன்னா அதுல ஒரு குழந்தை கொஞ்சம் ஒரு பையன் சின்ன பையன் மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லாமல் ஒரு முரடனாக வளரும் பொழுது, அதாவது ஆவாரான்னு சொல்றது, வீட்டுக்கு அடங்காத பிள்ளையாய் இருந்து கொண்டு வரும்பொழுது தகப்பனார் அவருக்கு ஒரு கடையோ அல்லது ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஒரு ஷாப்பிங் மாலோ, ஒரு படம் இன்வெஸ்ட் பண்ணி எடுத்து அவனுக்கு ஒரு வழியை காமிச்சு, இதன் மூலியமா நீ உன்னோட வியாபாரம் பண்ணி நிறைய சம்பாதிச்சு நான் கொடுத்த பணத்தை கூட அப்புறம் திருப்பி கொடும், அதுக்கப்புறமா அந்த நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அவரும் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஆவாரா பிள்ளைன்னு வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளாக நம்ம கூட இருந்து நம்ம ஏதாவது இந்த உலகத்துல ஒரு படைப்பாளியாக படைத்து விடுகிறார். இந்த உலகுக்கு வந்தவுடனே நாம் இந்த மாயாவின் பிடியில் சிக்கிக் கொண்டு விடுகிறோம். அதிலிருந்து நம்ம மீளவே முடியாதபடி மாயா நம்மளை ஆட்படுத்தி கொண்டு விடுகிறது. பகவானும் நம்ம பின்னால, அதாவது முதுகு பக்கத்துல இருந்து நம்மளை 24 மணி நேரமும் நம்மளை விட்டு அறலாம இவன் எப்போ மாயா பிடியிலிருந்து திரும்பி பார்ப்பான் நம்மள அப்படின்னு நினைச்சுட்டு கோடான கோடி ஜென்மமா இந்த நாத்தம் பிடிச்ச உடம்புக்குள்ள அவரும் உட்காந்து நம்மள எப்ப திரும்பி பார்ப்பான் அப்படின்ட்டு காத்துட்டு இருக்காரு. ஆனா நாமளும் அவர் பக்கம் திரும்புறதே கிடையாது. இந்த மாயாவின் பிடியில இருந்து நம்ம அப்புறம் டே 1 ஆன்வர்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அவர்கிட்ட திரும்பாததுனால கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த மாயாவின் பிடியில இருந்து அவர் பக்கம் நம்ம திரும்பி பார்த்துட்டோ நம்ம 2 கையும் நம்ம தூக்கிட்டோம்னா, அதாவது எப்போ ஒரு எனிமி ஒரு ஆப்போசிட் ஆர்மிய பிடிச்சிட்டாங்களோ அப்ப கீழே அவங்களோட அத்தியார்னு பேரு, அதாவது வெப்பன்ஸ், அது கீழே வச்சுட்டு கை 2 தூக்கிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம பகவான் கிட்ட திரும்பிட்டு மாயாட்ட இருந்து இந்த பக்கமா பார்த்து பகவான் திரும்பிட்டு 2 கையும் நம்ம 2 கையும் மேல தூக்கிட்டு நம்ம சரண்டர் ஆயிட்டோம்னா அவர் எப்படி எனிமி பிரிசனர் ஆஃப் வார்ஸ் அவங்க வண்டியில வச்சு அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிடுறாரோ, அப்படி நம்ம பகவான் நம்மளை அவர் இருக்கிற இடத்துக்கு கோலோக பிருந்தாவனத்துக்கு நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போயிடுவார். நம்ம இன்னைக்கு வரைக்கும் அதை செய்யறதே கிடையாது. நாம மாயாட்ட இருந்து தப்பிச்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரோட நாம போய் சேர்றதுதான் இந்த பரமபதம் ஏறும் படிக்கட்டுகள்ங்கிற ஒரு எபிசோடு உங்களுக்காக தயார் பண்ணியிருக்கேன். இத நீங்க கடைசி வரைக்கும் கேட்கணும். கேட்டு அது படி நடக்கணும். அந்த நம்ம வெகு சுலபமா அவற்றை இதோட நமக்கு கடைசி ஜென்மம் போய் சேர்ந்துடலாம் அவற்றை. இது பெரிய ப்ராசஸ். இதுல முக்கியமா உங்கள்கிட்ட முதலே இன்ட்ரோடக்ஷன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இது அடிக்கடி பின்னால நிறைய வருது. அதனால உங்களுக்கு ஓரளவு பரிச்சயம் ஆயிடும்ங்கிறதுக்காக வேண்டி அதை நான் உங்களுக்கு முதல்லயே பிரசன்ட் பண்ண போறேன். இப்போ அதாவது விஸ்வம் ஜெகத்னு பேரு, அதாவது சிருஷ்டியில் உலகம் நம்ம சுண்டக்காய் மாதிரி, அதாவது சிருஷ்டி அவ்வளவு பெருசு. அதை பத்தி சொல்றேன். அப்புறம் 3 குணங்கள் இருக்கு, முக்குணங்கள், தத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம்னு. அதே மாதிரி கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம் அடிக்கடி நீங்க பின்னால நிறைய வருது. அதனால அதை பத்தியும் உங்களுக்கு சின்ன விளக்கம் சொல்றேன். அதாவது கர்மங்கள் இருக்கு, அதே பிராரப்த கர்மம், கிரியாமான் கர்மம், சஞ்சித கர்மம் அப்படின்னு இருக்கு. அதையும் பத்தி உங்களுக்கு முதல்ல வழக்கமா சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த மாயா பத்தி நிறைய இருக்கு முறையா, அதையும் பத்தி சொல்றேன். அப்புறம் மனம், இந்த மனம் மனத்தினாலதான் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறோம். இந்த மனம் எல்லா விஷயமும் உங்களுக்கு நான்
முதல்லயே ஒரு பிரீஃப் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு பின்னால அடிக்கடி வர்றதுனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். நாமெல்லாம் கர்மா ரீதியா பிறக்கிறோம். பகவான் கர்மா ரீதியா பிறக்கிறது இல்லை. அவர் சத்திய காம சத்திய சங்கல்ப அப்படின்னு அவர் கர்ம சம்பந்தம் எதுவுமே கிடையாது. முக்குணமானதும் அல்ல. நாம முக்குணம் மாணவர்கள். பகவானுடைய உடல் 5 ஆத்ம சக்திகளால் ஆக்கப்பட்டது. அதாவது பரமேஸ்வரி, குமான், நிபத்தக, விஸ்வக, சர்வக. நமது உடல் பிராகிருதம், அவர் உடல் அப்ராகிருதம். தூய்மையான சத்துவகுணமான மட்டுமே ஆனதால் அவர் உடல் திவ்யமானது. எந்தவித கர்ம சம்பந்தத்தாலும் முக்கோணமானதும் அல்ல. அதேபோல் என்றும் மாறாத தூய தன்மை படைத்தவர் பகவான். தனது சங்கல்ப சக்தியால் உலகில் அவதாரம் எடுக்கிறார். பகவான் மனசால நினைச்ச உடனே இந்த சிருஷ்டி உருவாயிடுச்சு. அதாவது கீழே இருக்கிறது பாதாள லோகம், இப்ப நம்ம இருக்கிறது மத்திய லோகம்னு பேரு, மேலே இருக்கிறது சத்திய லோகம். ரெண்டுக்கும் நடுவிலே 5000 கோடி மைல்கள் வித்தியாசத்தில் இருக்கு. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. உலகத்துல உள்ளார்க்கு வேதமே கைவிளக்காகும். வேதம் ஒன்றே அனாதியாய் எந்த காலத்தில் தோன்றியது என்று யாராலும் அறிய முடியாததாய், அனந்தமாய், எல்லையற்றதாய், சுதந்திர பிராணமாய் நிற்கும். மற்ற தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் வேதத்தை மூலமாக கொண்டே பிரமாணமாக வேண்டும். பகவான் உறங்கும் போது அவரது மூச்சு காற்றில் இருந்து வந்தது வேதங்கள். அதை ரிஷி முனிகள் காற்றின் ஃப்ரீக்வன்சி, அதாவது அலையன்ஸ், இந்த வைப்ரேஷன்ல இருந்து பிரித்து சந்தை சொல்லுதல் மூலம் கீழ் இறக்கி மக்களிடம் சென்று சேர்த்து பகவான் அவதாரமாகிய வேதவியாசர் இந்த 4.5 லட்சம் ஸ்லோகத்தை விநாயகர் மூலம் எழுத்து உருவாக்கி இன்று நம் கைகளில் புஸ்தகமாக உருமாறி இருக்கிறது. அதாவது விஸ்வம் ஜெகத் என்று சொல்வார்கள். சிருஷ்டி உலகம். இந்த சிருஷ்டியில் உலகம் ஒரு சுண்டக்கா மாதிரி, ஒரு 4 தடை உள்ள பிரம்மா தான் இந்த உலகத்துக்கு ஏற்படுத்தினவர். சிருஷ்டி கோடான கோடி பிரம்மாக்களால் ஏற்படுத்தப்பட்டது. அதில் நாம் யார், எதற்காக இங்கே கட்டுப்பட்டு அல்லாடி கொண்டிருக்கிறோம் என்ற விவரங்களை எல்லாம் விளக்கமாக இந்த பரமபதம் ஏறும் படிக்கட்டுகள் என்ற எபிசோடில் விவரமாக சொல்லி இருக்கிறேன். அதை படிப்பதற்கு முன் இந்த ப்ரீஃபேஸ்னு பேரு, அதாவது சில முக்கியமான டேர்ம்ஸ் இருக்கு. அதை விளக்கமா நம்ம புரிஞ்சுட்டோம்னா பின்னால உங்களுக்கு இதேதான் வருது. பின்னால எல்லாமே அதை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்குங்கிறதுக்காக இந்த ப்ரீஃபேஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நாம யாரு, ஏன் இங்க கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுல இருந்து எப்படி தப்பிச்சு போறதுங்கிறதுக்கு எல்லா விவரமும் கீழே கொடுத்துருக்கேன். அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸுகள் இதுல நம்ம இப்ப உங்களுக்கு புரிய வைக்க போறேன். அதாவது 3 குணங்கள் இருக்கு உலகத்துல. சத்துவ குணம், ரஜோ குணம், தமோ குணம்னு இருக்கு. இந்த 3 குணத்துல இருந்து நம்ம விடுபட்டுறணும். அதே மாதிரி கர்ம ஞானம் பக்தி, எப்படின்னா கர்ம ஞானம் பக்தி யோகம்னு பேரு. அந்த இந்த பேக்கேஜ், அதாவது இந்த படிகள் வழியா ஏறிட்டா நாம இந்த இதுல இருந்து உலகத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். நம்ம எல்லாரும் ஆனந்தத்தை தேடித்தான் ஓடிட்டு இருக்கோம். நமக்கு உண்மையான ஆனந்தம் இந்த கோடான கோடி மில்லியன்ஸ், பில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ், இன்ஃபினிட்டி ஜென்மமா நம்ம
ஒரு ஒரு வாசனை கூட கிடைக்கவே இல்லை. அதாவது உண்மையான நம்ம ஆனந்தம் நமக்கு கிடைக்கவே இல்லை. அது போக இந்த எப்படி சத்துவ ரஜோ தமோ குணத்திலிருந்து விடுபடணும்னு நாம நினைக்கலாமோ அது மாதிரி இந்த பிராரப்த கர்மம், கிரியாமான் கர்மம், சஞ்சித கர்மம்னு இருக்கு. இந்த 3 கர்மத்தில இருந்து நம்ம விடுபட்டாதான் நம்ம அவற்ற போக முடியும். அப்புறம் இந்த மாயான்னு இருக்கு. மாயா பத்தி நிறைய கீழே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மனம், நம்ம மனம் இருக்கே, அதுல இருந்து நம்ம விடுபடணும். அது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு விளக்கம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த 3 குணங்களுமே மோசமானதுதான். ஆனாலும் நம்ம இதுல இருந்துதான் நம்ம கடைசி வரைக்கும் அவற்றை போய் சேர முடியும். அந்த இதுல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு என்ன ஒரு மார்க்கம் இருக்குன்னா, இதுல இருந்து விடுபட்டு நம்ம குணாதீத்து நிர்குணம் ஆகினாத்தான் நம்ம அவற்றை போய் சேர முடியும். இந்த தத்துவ குணம் மாசற்றது, அதாவது ஒளிப்படைத்தது, இன்டெலிஜென்ட் ஹாப்பினஸ் அடிப்படையாக கொண்டது, ஞானத்தையும் அடிப்படையாக கொண்டது. ஆனாலும் மோசம் தான். இதுவும் இந்த கழுத விட்ட கை நிறையன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி 3 எல்லாமே நாட்டம் தான். இந்த ஏன்னா இந்த சத்துவகுணம்ங்கிறது ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த சத்துவகுணத்துல இருந்துதான் நம்ம பயனை துறக்க முடியும். அதாவது பயனை துறந்து கர்மம் செய்யணும் சொல்றது இல்லையா கீதையில. அந்த மாதிரி நம்ம பயனை துறக்கிறதுக்கு சத்துவகுணத்துல இருந்தா தான் முடியும். இந்த ரஜோகுணம் தமோ குணம்ங்கிறது விருப்பத்தை இயல்பாக கொண்டது. ரஜோகுணம் ஹார்ட் ஒர்க் இருக்கு, ஆனா அதுல அது ரொம்ப அப்ரிசியேட்டபிள். அதே சமயத்துல தமோ குணம் பேராசையால் உருவாகப்பட்டது, அஞ்ஞானத்தால் பிறப்பது. அறிவின்மை, பித்தம், மயக்கம், சோம்பல், தூக்கம், மெய்மறதி இவற்றை அடிப்படையாக கொண்டதுதான் இந்த தமோ குணம். இந்த 2ம் அண்ணன் தம்பிகள் மாதிரி. இது இருந்தா அது வரும், அது இருந்தா இது வரும். தமோ குணம்ங்கிறது அஞ்ஞானத்தில், அதாவது இருட்டில் பிறப்பது மாதிரி. அதனால எப்பவுமே சத்துவ குணத்தில் நம்ம இருந்துதான் நம்ம மேல கரையேறி இதுல இருந்து நம்ம குணாதீத்து நிர்குணம் ஆகி நம்ம அவற்றை போகணும். இந்த 3மே பந்தன் பாலா, அதாவது தலைகளை மறுபிறப்பை ஏற்படுத்தக்கூடியது. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, இந்த சத்துவ குணத்திலையும் ரஜோ தமோ குணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் 10% நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ரஜோ குணத்திலையும் சத்துவ குணமும் தமோ குணமும் நிறைஞ்சிருக்கு. இந்த தமோ குணத்திலையும் ரஜோகுணமும் சத்துவ குணமும் ஒரு 10% நிறைஞ்சிருக்கு. அதாவது கலப்பிடமானது. பகவான் ஒருத்தர் தான் தூய்மையானவர், தூய்மையான சத்துவ குணத்தை கொண்டவர் பகவான். அதனால நம்ம அவற்றை போய் சத்துவ குணம் மூலியமா தான் நம்ம பயனை துறந்து அவற்றை போய் சேர முடியும். ஆனாலும் அது மோசம் ஏன் சொல்றோம்னா, அதாவது கிளவர்னஸ், ஒன் சைட் ஆஃப் த காயின் இன்டெலிஜென்ட் சத்துவ குணத்துல, அது பின்பக்கம் அந்த காயின்ல கிளவர்னஸ் பேர். அதாவது இன்டெலிஜென்ஸ் எப்பவுமே வெல்கம், அதாவது வரவேற்கப்பட வேண்டியது. இந்த கிளவர்னஸ் இருக்கே, அது சாதுரியம் சொல்லலாம், சத்துராயின்னு. கனி நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோமே, அதெல்லாம் சொல்லியிருக்கேன் கீழே நிறைய. இந்த வர சுட்டு விற்கிற ஒரு வயசான ஒரு கிளம்பி பாட்டி எப்படி அந்த காக்கா வடைய நிறைய எப்படி அந்த காக்காய ஏமாத்திக்கல அந்த வடைய பாட்டு பாட சொல்லி அந்த காக்காய அந்த வடைய கீழே எடுத்துட்டு ஓடுறது, அந்த கிளவர்னஸ் வந்துடுறது இதுல சத்துவ குணத்துல. அதனாலதான் மோசம். இருந்தாலும் 3ல இருந்து நம்ம விடுபட்டு குணாதீத் ஆனாதான் நம்ம அவற்றை போய் சேர முடியும். 2வது பந்தன் மாலா, அதாவது
எல்லாம் மாயாக்கு போட குழந்தைகள் தான் அந்த மூணுமே. அவருக்கு நம்ம மறுபிறப்பை ஏற்படுத்துறது இது அந்த மூணுமே. அதனால மூணுல இருந்து நம்ம விடுபட்டு ஆகணும். அதுக்கு என்ன வழின்னு கேட்டா அந்த கர்ம யோகம் தான் ஞான யோகம் பக்தி யோகம்னு இருக்கு. இந்த கர்ம யோகம் மூலியமா தான் நம்ம அவற்றை போகணும். ஆனாலும் அது கடைசி வரைக்கும் கர்மயோகம் வந்து நம்மள இந்திரலோகம் பிரம்மலோகம் இந்த ஞான லோகம் அதெல்லாம் நம்மளை அப்படியே தலைகளை உண்டாக்கி நம்மளை கீழே தள்ளிடுறது. கடைசியில பக்தி யோகம்ங்கிறது தான் இதுல நம்ம அவற்றை போய் சேரத்துக்கு கடைசியா ஒரே வழி. அது விவரம் எல்லாம் கீழே நிறைய இருக்கு. அதே மாதிரி நம்ம பண்ணின இதுவரைக்கும் பாவ புண்ணியங்கள்லாம் பிராரப்த கர்மம், கிரியாமான் கர்மம், சஞ்சித கர்மான்னு இருக்கு. இந்த மூணு கர்மமும் நம்ம ஒழிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அவற்றை போய் சேர முடியும். அதெல்லாம் விவரமா நம்ம எடுத்து சொல்லியிருக்கேன் இதுல. அதே மாதிரி இந்த மாயான்னு இருக்கு. மாயா வந்து நிறைய சொல்லணும் மாயாவை பத்தி. என்னன்னா மாயா வந்து இந்த மாயா வந்து உயிர் இல்லாதது, உயிரற்றது மாயா. மாயா லைஃப்லெஸ் திங்னு பேரு. அதாவது ஆனா இதுக்கு மாயாவுக்கு வந்து பகவான் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மாதிரி வச்சுக்கோங்க நீங்க. அதாவது அவ்வளவு பவர் கொடுத்திருக்காரு. மாயா வந்து லைஃப்லெஸ் திங்கா இருந்தா கூட எப்படி பகவானை நாம ஜெயிக்க முடியாதோ, நாம அணு ரூபத்திலிருந்து அவர் சூரியன் மாதிரி ஒளி, இந்த இருட்டு எப்படி வெளிச்சத்தை கவர் பண்ணும், அதாவது மூடி மறைக்க முடியும், அந்த மாதிரி முழு பவரையும் கிருஷ்ணருக்கு உண்டான ஈக்குவல் 100% பவரை மாயாக்கு கொடுத்திருக்காரு பகவான். அதாவது அவர் தான் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். நீங்க எடுத்து அது கரெக்டா வரும். இந்த மாயாக்கு வந்து 13 சேனாதிபதிகள். அதாவது இந்த பற்று, பாசம், பணம், பௌஷி, காம, குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம், அசூயை, அகங்காரம், இந்த 13 மிலிட்டரி ஜெனரல்ஸ் மேல அவர் மாயா கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கு எல்லாரையும். அதனால மாயாவை வந்து நம்ம அவ்வளவு ஈஸியா நம்ம அனுபவத்தில் இருக்கோம். கிருஷ்ணர் 100%, மாயாவும் 100% தான் பவர் இருக்கு. ஆனாலும் நம்ம இந்த மாயாட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னா கிருஷ்ணரை நம்ம மனசுக்குள்ள எப்படி ராமர் அனுமதி எப்படி நெஞ்சு மனசுல தரிச்சுட்டாரோ அந்த மாதிரி நமக்குள்ளே இருக்காரு. நம்ம கிருஷ்ண பகவான் ஜீவாத்மாக்குள்ள பரமாத்மாவும் இருக்காரு. நம்ம பரமாத்மாவை உணர்ந்துக்கிறதே கிடையாது. கீழே ஸ்லாப் போட்டு மூடி வச்சிடறோம். ஒருத்தர் கங்காணி கண்டார் களவொழிந்தாரேன்னு மாதிரி நம்ம ஒரு மேஸ்திரி நம்மளை பார்த்துட்டே இருந்து பகவான் மேஸ்திரி ரூபத்துல எல்லா பாவ புண்ணியத்தெல்லாம் நம்ம என்ன கர்மத்தை நம்ம என்னெல்லாம் உள்ளத்தால என்ன கர்மம் செய்யறோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி நமக்கு பலனை கொடுக்கிறார். இந்த மாயாட்டேருந்து தப்பிக்கணும்னா நம்ம பகவான பக்கத்துல வச்சுட்டா மாயா வந்து அந்த இருட்டுக்கு பின்னால எப்படி வெளிச்சத்துக்கு பின்னால எப்படி இருட்டு ஓடி போறதோ அந்த மாதிரி மாயா நம்மளை விட்டு ஒதுங்கி நின்றுடும். பகவானோட முயற்சினால ஹெல்ப்னால நம்ம மாயா கடைசி வரைக்கும் மாயா நம்மளெல்லாம் ஆட்சி பண்றது. நம்ம பகவான் மாயா 2 பேருமே ஜீவாத்மாவை ஆட்சி பண்றது. அதுல இருந்து நாம கடைசி வரைக்கும் மாயாட்டிலிருந்து விடுபட்டுடலாம். அது வந்து பக்தி யோகத்துல தான் நடக்கும். அதே மாதிரி இந்த மனம்னு இருக்கு. இந்த மனம் வந்து மாயாவோட புள்ள. மனம் அதே சமயத்துல இந்த மனம் இஸ் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் வொர்ஸ்ட் எனிமி ஆஃப் ஜீவாத்மா. நமக்கு மனசு இருந்தா தான் நம்ம அது மூலியமா தான் நம்ம கடத்தேற முடியும். ஆனா அது ரொம்ப மோசம். எப்படி மோசம்னு சொல்றாருன்னா, அதாவது துராச்சார உரத்துன்னு சொல்றது. தாலி கட்டிய கணவனை பரபுருஷனுடன் சேர்ந்து கொலையும் செய்யும் பத்தினி தான்
இந்த மனம். அதே சமயத்துல மனம் இல்லாம நம்ம எந்த வேலையும் மனத்தினோட உதவினால்தான் நம்ம எல்லா காரியமும் செய்ய வேண்டியது வருது. மனம் என்ன பண்றதுன்னா சாறு எனக்கு சக்கம் உனக்கு அப்படின்னு ஒவ்வொரு இதுலயும் மனம் ஆக்டிவேட் பண்ணி மனத்தை நம்ம குரங்கு சொல்றது, அதாவது மனம் ஒரு குரங்குன்னு அந்த நம்ம மனத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அது ஒரு குரங்கு மாதிரியே தான். அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னா அந்த பகவானை நம்ம பக்கத்துல வச்சுட்டு மனசுல கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆரம்ப காலத்துல இருந்து நம்ம உடல் இல்ல, நம்ம ஆத்மா உண்மையில நம்ம இந்த ஜென்மத்துக்கு இந்த நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு இந்த உடல் இந்த சட்டையை போட்டு வந்திருக்கோம். இந்த உடல்ங்கிற 84 லட்சம் ஜீவ ஜந்துக்கள்ல மனுஷ ஜென்மம் இந்த சட்டையை போட்டு வந்திருக்கோம் நம்ம கர்மத்தை கழிக்கிறதுக்கு. நம்ம உண்மையில ஆத்மா தான். நம்ம இந்த மனம் நம்ம ஆத்மாங்கிறத மறைச்சு நம்ம உடலை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று சதா சர்வகாலமும் அல்லும் பகலும் அனவரதமும், அதாவது கோடான கோடி ஜென்மங்களாக கூறி நமது அறிவை நம்ம அறிவை மயக்கி மழுங்கடித்து நம்ம எல்லாம் நாசம் செய்து கொண்டிருக்கிறது இந்த மனம். இந்த ஜீவாத்மாவும் தன்னை ஜடப்பொருள் என்று எண்ணிக்கொண்டு இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. நம்ம இது ஒரு நுனிக்கலையில உட்காந்து இந்த அடிக்கலையை வெட்டுவது மாதிரிதான் இருக்கு. அதாவது 4, 3, 7 நம்ம 7 நம்ம போட்டுட்டோம்னா, அதாவது நம்ம ஆத்மா உடல் இல்ல ஆத்மா ஆகிப்போம். நம்ம 4, 3, 7 தவிர்த்து மொத்தம் ஏதோ 8, 9, 11 ஏதோ ஒரு நம்பரை போட்டு நம்ம முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி நம்ம கடைசி வரைக்கும் நம்ம ஆன்சர் விடை கிடைக்காம மாயாவோட ஒரு கிளச்சிக்கல சுழல்ல மாட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இதை முறியடிக்கவே ஸ்ரீமத் ராமானுஜர் நான் அழியக்கூடிய இந்த உடல் அல்ல, நான் அழிவற்ற சுவையான இனிய பழமாகிய ஜீவாத்மாவே நான், இந்த மேல் உரை தோறி நான் அல்ல, புறத்தே உள்ள உடல் உயிரற்ற ஜடமான பஞ்சமகாபூதத்தால் செய்யப்பட்ட இழிவான ஒரு கூடு. இது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நழுவி விழுந்துடும். நான் என்றும் அழியாத சிதைவற்ற பரந்த ஆத்மாவே என்று கூறுகிறார். இப்ப உதாரணமா நம்ம பிறக்கும் போதுல இருந்து இப்ப எனக்கு 80 வயசாக வச்சுக்கணும். எவ்ரி ஆஃப்டர் 5 years எடுத்துட்டா ஒரு 10-15 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, ஏதோ ஒரு போட்டோ, அந்த பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 80 வயசு வரைக்கும் 5 வருஷமா 15 போட்டோ எடுத்துட்டா ஒவ்வொரு போட்டோல இருக்கிற ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள அந்த இன்னைக்கு எனக்கு என்ன உருவமோ அது முதல்ல இருந்து 15-14 போட்டோக்கள்ல இருந்த உருவம் தான் இப்போ. அந்த பழைய உருவம் எல்லாம் இப்ப எங்க, அது நழுவி கீழே விழுந்துச்சு. அந்த மாதிரிதான் நம்ம இந்த 80வது வயசுல உள்ள இந்த 15வது போட்டோ உருவமும் ஒரு நாள் நழுவி கீழே விழுந்துடும். அந்த மாதிரி அந்த உடல் இந்த மனசை ஒருமுகப்படுத்தி நாம ஒவ்வொரு காரியமும் செஞ்சுதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். மனம் அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட், முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்மளோட இந்த 5 sense of organs இருக்க, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசம், அதாவது தோல், உடல், இவற்றை மனம் கட்டுப்படுத்துறது. மனதை அறிவு கட்டுப்படுத்துகிறது. அறிவை ஜீவாத்மா கட்டுப்படுத்துகிறார், ஜீவாத்மாவை பரமாத்மா கட்டுப்படுத்துகிறார். ஜீவாத்மா பழஞ்சென்னும் பறவை, அதாவது பரமாத்மா சாட்சிக்கல். நம்ம செய்யற ஒவ்வொரு கர்மத்தையும் நோட் பண்ணிட்டு அது தகுந்த பாவ புண்ணியங்கள், நல்லது கெட்டது, தண்டனை, பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கிறார் பகவான். அதனால மனசோட ஒவ்வொரு அசைவையும் எண்ணத்தையும் பரமாத்மா தன்னோட கம்ப்யூட்டர்ல பதிவு பண்ணின்றார். மனதில் எழும் எண்ணத்தை உடனுக்குடன் பதிவு செய்து அதற்கான பாவ புண்ணிய விளைவுகளை கொடுத்து விடுகிறாரே தவிர நமக்கு உடலால், தேகத்தால், சரீரத்தால், ஐம்புலன்களால், இந்திரியங்களால் எந்த செயலையும் பகவான் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டார். அதாவது உடலால் என்ன காரியம் பண்ணாலும்
பகவான் அதை கவுண்ட் பண்றத கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை. அதாவது கர்மக்கிரியா நைது எக்ஸான்னு சொல்றது. அதாவது பகவான் நம்ம மனசதான் பாக்குறோம். மன்கி மனுஷா தேக்ஷாங்கிறார். எப்படி இந்த சபரி இறந்த பழத்தை கடிச்சு நல்லா அதை புளிப்பு இருந்தா கூற போட்டுருவா. எனிச்ச பழமா இருந்தா பகவான் ராமனுக்கு கொடுத்தார் அவர். அந்த மாதிரி பகவான் ஆசாசியா வாங்கி சாட்டார் அதை. ஏன்னா பகவான் சபரியோட உள்ளத்தை தான் பார்த்தாரு ஒழிய அவரோட ஆக்டிவிட்டிஸ பார்க்கல. அதே மாதிரிதான் விதுரர் வாழைப்பழ தோழிய பகவான்கிட்ட கொடுத்து வாழைப்பழத்தை எடுத்து குப்பத்தட்டில போட்டு கிருஷ்ணர் பகவான் அதை எப்படி விரும்பி சாப்பிட்டாரோ அந்த மாதிரி நமக்கு தெரியாத எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். கீழே மனசால யாரையும் நாம அக்செப்ட் பண்ணணும், அதை வரவேற்கணும். மனசுல உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு வாங்க 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 சொல்லி எடுத்து நம்ம அவ இருக்கும்போது பெரிய அவளை போழ்ந்து அவளுக்கு வேணுங்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம சுத்தரிசை பண்ணிட்டு அவ போனதுக்கு அப்புறம் நம்ம இவாளுக்கெல்லாம் ஒரு சாவு வர மாட்டேங்கிறது என்ன. அந்த மாதிரி உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுன்னு செய்யக்கூடாது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மனசுதான். அதே மாதிரி அந்த நம்ம பகவான் மட்டும் இல்லை, நம்ம கவர்மெண்ட் கோர்ட்டு கூட அதான் எதிர்பார்க்கறது. அதாவது மனசால ஏதாவது குற்றம் பண்ணினா அதை தண்டனை கொடுக்கறத ஒழிய உடலால குற்றம் பண்ணினா சரீரத்தால் மனசு இல்லாம சரீரத்தால் செய்த குற்றங்கள் கணக்கில் எடுத்துக்கிறதே இல்லை. எப்படி இந்த கார் ஆக்சிடென்ட் இறந்து போயிடுறான், கார்களை விழுந்து அடிபட்டு இறந்து போயிடுறான். அதை மனசால செய்யல. கார்ல ஒன்னும் மிஸ்டேக் இல்ல, அவன் மேலேயும் மிஸ்டேக் இல்ல. அவளுக்கு எங்க கீழே கார்ல கீழே விழுந்த இண்டிவிஜுவலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அந்த மாதிரி கோர்ட்ல விடுதலை பண்ணிடுது அவளை. மென்சுரியான்னு சொல்றது. அந்த மாதிரி பகவான் நம்ம இருதயத்துல உள்ள பாவனை தான் பாக்குறாரு ஒழிய நம்ம வறுக்கப்பட்ட விதை மாதிரி வறுக்கப்பட்ட விதை முளைக்குமா போட்டார் முளைக்காது இல்லையா. அந்த மாதிரி அது செத்த பணத்துக்கு சமானம். இது உடலால் செய்யப்பட்ட கர்மம். அதனால பகவான் மனசைதான் பாக்குறாரு ஒழிய உடலால் நம்ம கர்மம் பண்ணாலும் அதை பாக்குறதே இல்லை, கவுண்ட் பண்றதே கிடையாது. அப்புறம் மனம் இரட்டை, அதாவது துந்தம்னு பேரு, இரட்டையால் ஆனது. எஸ்னோட முடிஞ்சு போயிடும். வேணும் வேண்டாம்ங்கிற சொல்லோடு ஆக்கப்பட்டது. மனம் என்ன சொல்லிட்டோ அதை இந்திரியங்கள் எப்பாடு போட்டாலும் உடனுக்குடன் செயல்படுத்த செய்ய எல்லா முயற்சியும் செய்ய ஆரம்பிக்கணும். ஆனா அறிவின் துணை இல்லாமல் இன்டெலிஜென்ஸ் எந்த ஒரு வேலையும் இந்திரியங்களால் செய்யவே முடியாது. ஆகவே ஜீவாத்மா அதனோட கட்டுப்பாட்டு உள்ள அறிவை கர்மேந்திரியங்கள் நிச்சயமா தொடர்பு கொண்டு உனக்கு இதில் பங்கு உண்டு சொல்லி அந்த மனசை மாற்றி ஜீவாத்மாவுக்கு தெரியாம அதை அறிவின் துணை கொண்டு தனது காரியத்தை செய்து முடிச்சு விடுகிறது. அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம உடல்ல நம்ம ஆத்மாங்கிறத நம்ம எப்பவுமே நம்ம மனசுல வச்சுக்கோங்க. அதாவது நுனிக்கிளையில உட்காந்து அடிக்கிளையை வெட்டின மாதிரி நம்ம வெட்டி அடிக்கிளையை வெட்டி நம்ம பிறப்ப